ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நான் பார்க்க போகிற அனிமே என்னன்னா 2021 ஆர்ஆர்ஆர் ரிலீஸ் ஆன மீகோ சான் அனிமையோட குட்டி ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மீகோ தூங்கி லேட்டாக எழுந்துக்கிறா. அப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி நாய் குளிச்சுக்கிட்டே இருக்கும் குப்பை தொட்டியை பார்த்து. அதை மீகோ பார்க்குறா. அவள் பாத்ரூமில் பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடியில் ஒரு கையோட அச்சு தெரியுது. அது அவனுடைய தம்பிதுன்னு நினச்சி அவள் கம்முன்னு ஏறா. அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறா. மீகோட ஃப்ரெண்டு ஒடி வந்து இடிச்சிட்டு உன்னோட கிச்சன் பார்க்க நல்லா இருக்கு, என்னோட கிச்சன் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்க அதுக்கப்புறம் அவங்க ரெகுலர் ஆக்டிவிட்டியை கவனிக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு நம்ம ஷாப்பிங்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீகோவோட ஃப்ரெண்டு ஓடி போயிடுறா. அப்பதான் மீகோ வாங்கின புது கீச்சன் தொலைஞ்சதை அவன் நோட்டீஸ் பண்றா. அதை தேடி அப்படியே ஸ்கூலுக்குள்ள போறா. கிளாஸ் பெஞ்ச் கடியில் இருக்கிறத அவ பாக்குறா. அதை குனிஞ்சிட்டு எடுக்கும்போது திடீர்னு யாரோ கிராஸ் பண்ண மாதிரி அவளுக்கு தோணுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. சரி, கீச்சன் தான் கிடைச்சிருச்சே, நம்ம வெளியே போலான்னு அவ கிளம்பிடுறா. அப்ப அவளுக்கு முன்னாடி ஒரு பேய் வந்து உன் கண்ணுக்கு நான் தெரியுறேன்னு சொல்லி கேக்குது. அந்த பேயை பார்க்காத மாதிரியே மீகோ ஆக்டிங்கை கொடுக்குறா. அந்த பேயும் அவளுடைய கண்ணுக்கு நான் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. அந்த பேயை நான் பார்த்துன்னு பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்காவ. பயந்துகிட்டே மீகோ வீட்டுக்கு போறா. மீகோ வீட்டுக்கு போய் பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கண்ணாடியில மறுபடியும் ஒரு கையச்சா பாக்குறா. இவனுக்கு வேற வேலையே இல்ல, தன்னுடைய தம்பி தான் இதை செஞ்சிருப்பான்னு அவ அப்படியே விட்டுறா. சரி, வாயிலுக்கிறத கீழே துப்பிட்டு கண்ணாடியும் பார்க்கும்போது தான் முன்னாடி ஒரு பேய்க்கிறத அவ பாக்குறா. அதை பார்த்து அப்படியே அவ ஸ்டன் ஆகி நின்றா. அந்த பேய் உன் கண்ணுக்கு நான் தெரியறேன்னு சொல்லி கேட்க அப்படியே அந்த பேயை அவாய்ட் பண்ணிட்டு பெட்ரூம் ஓடி போயிடுறா. உப்பு போட்ட பேய் வராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்கன்ட்டு ரூமோட வாசல உப்ப வைக்கிறா. அது மட்டும் இல்லாம பேய் கிட்ட வராதுக்கு எதுனா வழி இருக்கான்னு கூகுள்ல சர்ச் பண்றா. அதுல பிரேயர் பீன்ஸை வாங்கினா பேய் கிட்ட வராதுன்னு போட்டு இருக்கு. அப்படியே வாசல பார்த்தா உப்பு கொட்டிட்டு இருக்கு. அவ மடியில ஒரு பேய் படுத்துட்டு இருக்கு. உப்பு ஒர்க் ஆகலன்னு நினைச்சிட்டு பயத்திலே அவ படுத்துன்னு தூங்கிடுறா. காலையில எழுந்து பார்த்தா பேய் அவகிட்ட இல்ல. அப்படியே அவ ஸ்கூலுக்கு போனா அவ பாக்குற அவ இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் பேயா இருக்குது. அடுத்த நாள் மீகோவும் மீகோட ஃப்ரெண்டும் ஷாப்பிங்க்கு போறாங்க. மீகோ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிரேயர் பீன்ஸை வாங்குறா. அவ போற வழியில நிறைய பேய் இருக்கு. வீக்காகிற பேயெல்லாம் அதை பார்த்து பயந்து ஓடிடுது. ஆனா ஸ்ட்ராங் ஆகிற பேயெல்லாம் அதை பார்த்து பயப்பட மாட்டேங்குது. அப்படிதான் ஒரு ஸ்ட்ராங்கான பேய் கிட்ட வரும்போது அந்த பிரேயர் பீன்ஸ் பிச்சுக்கிட்டு செதறுது. அதுக்கப்புறம் எந்த பேயும் கிட்ட நெருங்காதபடி ஒரு பவர்ஃபுல்லான பிரேயர் பீன்ஸா போடுறா. ஆனா அதுவும் பிச்சுக்கிட்டு செதறுது. இந்த பேய்கள்லாம் அவ கண்ணுக்கு எதனால தெரியுது, எப்ப வந்து தெரியுது, அந்த பேய் கிட்ட இருந்து இவ தப்பிச்சால இல்லையான்னு சொல்ற கதை தான் மீகோ சான். இந்த அனிமே உண்மையிலே சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்பான அனிமே உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம இந்த அனிமே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.